நம்ம லாஸ்ட் வீடியோல ஆயில் பாத்தோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்துருந்தோம். இந்த வீடியோல ஆயில் பாத் வந்து யார் யார் எடுத்துக்கலாம், எப்பப்ப எடுத்துக்கணும், என்ன மாதிரியான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். ஆயில் பாத் வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து ஆயில் பாத் எடுத்துக்கலாம். தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறப்போ காலையில சூரியன் உதிச்சதுலேருந்து ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளாடி தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாகவே எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டு அதுக்கப்புறமா வந்து சுடு தண்ணியில் குளிக்கணும். இப்படி தான் வந்து ஆயில் பாத் எடுத்துக்கணும். ஸோ இந்த ஆயில் பாத் வந்து மேல்ஸ் வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமையும் வந்து எடுத்துக்கலாம். பெண்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்து ஆயில் பாத் எடுத்துக்கலாம். இந்த ஆயில் பாத் வந்து நம்ம காலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் டைரக்ட் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகணும். ஸோ அது எப்படின்னா காலை வெயில் 6 மணிலேருந்து ஒரு 6:30 மணி வரைக்கும் அந்த வெயில் அடிக்கும் இல்லையா. ஸோ அந்த டைமில் நமக்கு சூரியன் வந்து டைரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகுறப்போ நமக்கு விட்டமின் டி அண்ட் கால்சியம் வந்து கிடைக்கும். ஸோ விட்டமின் டி கிடைக்கிறனால நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும். கால்சியம் கிடைக்கிறனால போன்ஸ்க்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். நமக்கு கை கால் வலி இருந்தாலுமே வந்து சரியாகும். ஆயில் பாத் எடுத்துக்கிற அன்னைக்கு குளிர்ச்சியான உணவுகள் வந்து எதுவுமே எடுத்துக்க கூடாது. கீரை, தயிர், மோர் இந்த மாதிரி குளிர்ச்சியான உணவுகள் வந்து எதுவுமே எடுத்துக்கூடாது. அது மாதிரி வந்து நான்வெஜ் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அவாய்ட் பண்ணணும். அதிகமாக வெளியே ட்ராவல் பண்ணுறது, சன்லைட்டில் வந்து அதிகமாக எக்ஸ்போஸ் ஆகிறத வந்து தவிர்க்கணும். அண்ட் பொதுவாகவே நம்ம வந்து ஆயில் பாத்துக்கு நல்லெண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, முடக்குவாதம் இந்த மாதிரி ஏதாச்சும் டிசீஸ் ஆர் சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி மெடிக்கல் ஆயில் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி உடல் சூடு, கண்ணெரிச்சல் இருக்குது அப்படின்னா பித்தம் அதிகமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெடிக்கல் ஆயில் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இருமல், மூக்கடைப்பு, சளி, தலைவலி இந்த மாதிரி ரொம்ப கபம் அதிகமாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி மெடிக்கல் ஆயில் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிம்டம்ஸ் வச்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் ஆயில்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆயில் பாத் எப்படி எடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். அண்ட் இது மாதிரி நிறைய மெடிக்கல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.